உபதேசம். ஆனால் அவனுக்கு வந்தால் பரதேசங்கிறது என் லைஃப்பில் தாங்க கரெக்டாக வரும். அதனால் நான் என்ன சொல்லுவேன், ஹார்ட் ஒர்க் நெவர் கெட் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தயவு செஞ்சு அப்படி யாராவது சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா, அவங்க இப்போ இது வரைக்கும் என் முன்னாடி சொன்னதில்லை, சம்டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ என் கையில் கிடைக்கல. இப்போ அவங்களாம் யாராவது என் கையில் கிடச்சாங்கன்னா, நான் ஹார்ட் ஒர்க் நெவர் கெட் ஃபெயில்ஸ்னா அப்படியே தக்காளி சட்னி வைக்கிற மாதிரி வச்சு நான் சிக்கிட்டு சட்னி அரைச்சிடலாமான்னு இருக்கு. நிஜமாவே ஹார்ட் ஒர்க் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். என் விஷயத்தில் நான் ஃபெயிலியர் ஆன எல்லா இடத்துலையுமே ஹார்ட் ஒர்க்கு தான். நான் நிறைய இடத்துல இம்பர்ஃபெக்ட் அப்படின்னு ஒரு நேம் இருக்கு, அது சில பர்ஃபெக்ட் சொல்லுவாங்க. அந்த இம்பர்ஃபெக்ட் நேம் வாங்குறதும் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணுற இடத்துல தான். அட்லீஸ்ட் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இது நமக்காக ஹெல்ப் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாசிபிளாக அப்ரிஷியேட் பண்ண வேணாம். அது எனக்கு வேணவே வேணாம். என் முன்னாடியும் புகழாதீங்க பின்னாடியும் புகழாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதெல்லாம் வேணாம். ஆனால் அவங்கள டிகிரேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாதுல்ல. அவங்க வந்து இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க, அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க, அதை பண்ணலை இதை பண்ணலை, இல்லை இதை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணாங்க, இதை இப்படி பண்ணியிருக்கலாம். எதுக்கு பாஸ்? அதுக்கு பாஸ் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக தப்பிச்சுக்கிறாங்கன்றாங்க. நமக்கு தான் ஸ்மார்ட் ஒர்க்னா என்னன்னே தெரியாது. அது எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாதான் அதை எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸோ எனக்கு ஹார்ட் ஒர்க் தான் பண்ண தெரியும். இந்த மாதிரி என்ன மாதிரி எத்தனை பேர் பஞ்சர் ஆகிருக்கீங்க, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எனக்கு கொஞ்சம் மன ஆறுதலா இருக்கு. அப்பா என்ன மாதிரி ஒரு 2 ஜீவன் இருக்குப்பா அப்படின்ட்டு. ஓகே, ஐ ஹோப் சேம் வேர்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக தான் இருக்கணும். ஆல்வேஸ் பீஸ்ஃபுல்லாக இருங்க. அன்னைக்கு பிரச்சனை அன்னைக்கே பேசி அன்னைக்கு முடிச்சிருங்க. வலை கொலை இழுக்காதீங்க. இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் தகுதியானவள் கிடையாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. இதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் எங்கே இருந்தோ ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று சொல்லுது, நமக்கு நம்ம செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? ஸோ அதனால் அந்த பிரச்சனை அன்றைக்கி பேசி முடிச்சுட்டு அன்றைக்கி நிம்மதியாக தூங்கி அடுத்த நாள் வேறு பிரச்சனையோட என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி அன்றைக்கே முடிச்சிடுங்க. அதையும் பாய். தேங்க்யூ. இட்ஸ் யர் சீதா.